ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மலையில் எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாத் லேப்ல இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறது. அண்ட் எனக்கு கனாக்கு அப்புறம் ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் டிரைவர் ஜெம்னா. இது ஆல்மோஸ்ட் ஒரு கனா 2018 வந்தது. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 19, 20, 21, 22 இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இயர் முடிய போகுது. ஃபர்ஸ்ட் டிரைவர் ஜெம்னா எனக்கு சார் கிங்ஸ்லின் சார் வந்து கோவிட் முன்னாடி தான் வந்து இந்த கதையை நரேட் பண்ணார். சொன்னாங்க இந்த மாதிரி வத்திக்குச்சி படம் எடுத்த டிரெக்டர் உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு யுவராஜ் மூலியமாக தான் வந்தாங்க. சரி, ஓகே. அப்போது ஆக்சுவலி ஃபீமேல் சென்ட்ரிக் நிறைய பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளாக இருந்தது எனக்கு. கனாக்கு அப்புறம் காப்பே ரணசிங்கம்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கே, இப்போது ஃபீமேல் சென்ட்ரிக் பண்ணுமானா சரி ஓகே கதை தானே கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரே நாளில் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் முடிவெடுத்த ஃபஸ்ட்டு படம் வந்து டிரைவர் ஜெம்னா தான். தேங்க்யூ ஸோ மச் சார். கிங்ஸ்லின் சார் பயங்கர டீட்டெயில், அவரோட ஸ்பீச்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். கோகுல் சொன்ன ராமர் யாரோ சொன்னாங்களே, ராமர் சார் சொன்ன மாதிரி, சார் இன்னைக்கு என்ன சார் சீன் இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியே ஃபஸ்ட்டு இந்த படம் சார் அது கிடையாது சார், இன்னைக்கு சீன் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு ஒவ்வொரு சீனுக்கும். பேக் ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது. என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா வந்த காரணமே வந்து கிங்ஸ்லின் சார் கொடுத்த டீட்டெயிலிங் தான். ஸோ அது எல்லாமே முழுக்க என்னோட டைரக்டர் கிங்ஸ்லின் சாருக்கு தான் சேரும். கண்டிப்பாக வத்திக்குச்சிக்கு அப்புறம் ஒரு கேப் கண்டிப்பாக இருந்தது. பட் அதுக்கு எல்லாமே சேர்த்து டிரைவர் ஜெம்னாவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் அடுத்தது ப்ரொடியூசர் எஸ்பி சௌத்ரி. பிகாஸ் கோவிட் முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ண உடனே கோவிட் வந்துச்சு. அப்புறம் பயங்கர ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா நடுவில் பிரேக், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஷூட்டிங் போவோம், அதுக்கப்புறம் ஒரு 4 பேருக்கு கோவிட் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக். கடந்த ஒரு 3 இயர்ஸாக இந்த படம் 3 இயர்ஸ் ஆச்சுல சார்? 2 இயர்ஸ் அதான் சார். கோவிட் முன்னாடி தானே? கோவிட்க்கு அப்புறமா? கோவிட் முன்னாடி தானே? அதுதான் கரெக்டாக தானே சார் சொல்கிறேன்? செகண்ட் கோவிட். அப்போ கோவிட்ல தான் இருக்கும். ஆனால் கோவிட் முன்னாடி நம்ம பேசி ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு பிரேக் அப்புறம் நம்ம ஆரம்பித்து கோவிட்க்கு அப்புறம் தான் நம்ம முடித்தோம் இல்லையா? படம் ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் அந்த 2.5 இயர்ஸ் டைமில் தான் இந்த படம் முடிஞ்சுது. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஃபஸ்ட் டைம் பாவம் ஒரு ஃபஸ்ட்டு படமாக அவர் இதை எடுத்து பண்ணும்போது இவ்வளோ ஒரு நடுநடுவில் நிப்பாட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக என்னால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அண்டு இது வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய படமே வந்து ஆல்மோஸ்ட் கோவிட் டைமில் ஒரு 3 படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் கண்டிப்பாக இதை தியேட்டரில் தான் பண்ணணும்னு ரொம்ப கீனாக இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்த எஸ்பி சௌத்ரி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா சின்ன படங்கள் இப்போ மக்கள் வந்து தியேட்டருக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆஃப்டர் ஓடிடி. ஸோ நல்ல படம், சின்ன படமாக இருந்தாலும் நல்ல படத்துக்கு நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ஆறுதல் கொடுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் களத்தில் இறங்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கோகுல் பினாய் அவரோட 4 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் படம் ஃபரானா, ட்ரீம் வாரியர் படத்தில், அதுலேயும் வந்து கோகுல் பினாய், பனியாரம் பத்னி, திட்டம் 2, அப்புறம் டிரைவர் ஜெம்னா, அதுக்கப்புறம் ஃபரானா. ஸோ ஐ திங்க் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ராமர் சார் ஆல்ரெடி வட சென்னை பண்ணியிருக்கீங்க. என்ன சார், எப்படி சார் இருந்தது என்னோட கேரக்டர்? வட சென்னையா டிரைவர் ஜெம்னாவா? வட சென்னை. அட அப்போ இது ஜல்சா. இது 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 எது இது? இப்போ இதை பற்றி சொல்லவே இல்லை. என்ன சார் இதை பற்றி சொல்ல மாட்டேங்குது கிங்ஸ்லின் சார். ஓகே, எனிவேஸ் அப்புறம் ஜிப்ரான் எனக்கு காப்பி ரணசிங்கில் மியூசிக் பண்ணியிருந்தார். அப்புறம் அதே ஒரு பயங்கரமான ஒரு இதில் வந்து டிரைவர் ஜெம்னாக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிப்ரான் ஐ திங்க் எனக்கு பயங்கரமான ஒரு லக்கி மியூசிக் டைரக்டர். ராமர் சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், அப்புறம் இந்த க்ரூ மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் நானே ஆக்சுவலாக கூப்பிடணும்னு நினச்சேன், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினச்சேன்.
இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் படம் பாருங்கள். என்ன என்னை விட ஆக்சுவலாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக November 11th இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் தியேட்டரில் ஷோ போடுவோம். ஷோ போட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். யூ ஹாவ் டு சப்போர்ட். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த படம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. இந்த மலையில் மறுபடியும் இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது. அண்ட் தேங்க்யூ. எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காருக்குள்ளேயே நடக்குது. ரோட்டில் எல்லாம் ஹைவேஸில் தான் ஷூட் பண்ணோம். அதனால் ரொம்ப மெனக்கட்டு ஏடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. இதில் ரொம்ப ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார், நான் ஆக்சுவலாக சார் சொல்லுவார்னு நினச்சேன். கிங்ஸ்டன் சார் மிஸ் பண்ணிட்டாரு. எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அனல் அரசு சார் தான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர். எல்லாம் சார் நான் சொன்னேன், சார் காரோட சேஸு ஸ்டண்ட்டு எல்லாமே நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நானே பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு க்ரீன் மேட்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரே ஒரு கார் சேஸ் ரொம்ப ரிஸ்கியான ஒரே ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். இந்த லாரி ரிவர்ஸில் வர அந்த ஒரு சின்ன ஷாட் மட்டும்தான், சின்ன பிட்டு மட்டும் டூப் வச்சு பண்ணாங்க. பட் மற்றபடி எல்லாமே எல்லாம் ட்ரிஃப்ட்டு ஸ்டண்ட்டு எல்லாமே பர்சனலாக நானே பண்ணேன். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் சார் ஓகே ஓகே. ஸோ எனக்கு கார் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம். கார் ஓட்டிகிட்டே நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி டூயிங் திஸ் ரோல். ஸோ தேங்க்யூ, நன்றி. அண்ட் கண்டிப்பாக படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.